பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 20 வசனம். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஒவ்வொருவரையும் குணமாக்கக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது விடுதலை கிடைக்கிறது. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது விடுதலை கிடைக்கிறது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லா அழிவும் நாசங்களுக்கும் தப்புவிக்கிறார். அதே நேரத்தில் அவர்களை குணமாக்கி ஆசீர்வதிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 50 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு மனிதன் வந்து தன்னுடைய குமாரனுக்காக அவன் விண்ணப்பிக்கிறான். ஒரு வார்த்தையை நம்பி அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அந்த மனுஷன் அந்த வார்த்தை அப்படியே நம்பி அவன் புறப்பட்டு போகிறான். அவன் போகிற வழியிலே அவன் வீட்டில் உள்ள ஜனங்கள் வந்து சொல்லுகிறார்கள். வருகிற வழியிலே அவனை சந்தித்து, உன்னுடைய குமாரன் பிழைத்து விட்டான் என்று சொன்னார்கள். எப்பொழுது பிழைத்தான் என்று சொன்னால், நேற்று இந்த மணி வேளையிலே என்று சொன்னார். ஒரு நாளைக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொன்ன அதே மணி வேளையிலே இயேசு அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுடைய வீட்டிலே இருந்த மகன் குணமானான். அவன் போகிற வழியிலே தான் இந்த செய்தியை கேள்விப்படுகிறான். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன். அந்த தகப்பன் கேட்கும் பொழுதே வார்த்தையை சொன்னார். சொன்னவுடன் இந்த வார்த்தை அவ்வளவு தூரத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே கடந்து போய் அந்த மகனை குணமாக்கினது. ஆகவே இன்றைக்கு அவருடைய வசனத்தை நம்பும் பொழுது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 8 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று இந்த மனிதன் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவரை சந்திக்க ஒரு 100க்கு அதிபதி வருகிறார். தன்னுடைய பிரியமான வேலைக்காரன் மிகவும் சுகவீனமாய் கிடக்கிறான் என்று சொல்லி அவரிடத்தில் விண்ணப்பிக்கிறான். இயேசு அவனிடத்திலே சொல்லுகிறார், நான் வருகிறேன் என்று. அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், என் வீட்டுக்குள் நீர் பிரவேசிக்க நான் பாத்திரனே அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று கேட்டான். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான் என்று ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை அந்த இடத்துல பாராட்டினார். அவன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதென்று ஆண்டவர் அனுப்பினார். அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று. ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது, வார்த்தையை நம்பும் பொழுது, வார்த்தையை கேட்கும் பொழுது, ஒவ்வொரு வசனத்தையும் விசுவாசிக்கும் பொழுது அந்த வசனத்துக்குள்ளிருந்து ஜீவன் வருகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தை அனுப்பி நான் குணமாக்குவேன், அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று. சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார்.
சரீரத்தில் இருக்கிற பலவீனம் வியாதி மாத்திரமல்ல, இருதயம் நொறுங்கி போயிருக்கிற ஜனங்களையும் கூட அந்த இருதயத்தின் நொறுங்குதலை ஆண்டவர் குணமாக்கி அவருடைய காயங்களை கட்டி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஏதோ ஒரு சம்பவம் குடும்பத்தில் நடந்தது நிமித்தமாய் நொறுங்கி போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் இன்றைக்கு ஆண்டவர் குணமாக்குகிறார். அந்த காயங்களை கட்டுகிறார். சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை குணமாக்குகிறார். இன்றைக்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய சீர்கேடுகளை கூட குணமாக்குகிற தேவன். ஒருவேளை குடும்பத்தில் பல சீர்கெட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன், உன் குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடுகளை குணமாக்குவேன், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எல்லா சீர்கேட்டையும் குணமாக்குகிறார். நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறார். சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை குணமாக்குகிறார். வசனத்தை மாத்திரம் பற்றி கொள்ளுவோம். வசனத்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவர் குணமாக்குகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா அழிவுக்கும் நாசத்துக்கும் நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவருடைய சரீரத்தில் இருக்கிற கொடிய ரோகங்கள் இன்றைக்கு குணமாகட்டும். அவருடைய இருதயத்தில் இருக்கிற நொறுங்குதல்கள் குணமாகட்டும். அவருடைய சீர்கேட்டை குணமாக்கும். அவர்களை மனப்பூர்வமாய் நீ சிநேகிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. இன்றைக்கு எல்லா கோபங்களையும் அவர்களை விட்டு நீர் விலக்கி போட்டேன். சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற சீர்கேட்டை குணமாக்குகிறேன். நொறுங்கி போன வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்தி மறுபடியும் அவர்களை குணமாக்கி ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.